சூப்பர் கண்ணு மாடு தலைத்து மாடு தான் உங்களுக்கு. ஆமா மாடு தலைத்து மாடு. கண்ணு என்ன கண்ணு? இந்த கண்ணு போட்டுக்கண்ணே. கண்ணு பெட்டை கண்ணு அதிர்ஷ்டம் தான் உங்களுக்கு. 10 வருஷம் வச்சுக்கலாம் அந்த மாடை. வச்சுக்கலாம் கண்டிப்பா. எவ்வளவு விளைச்சுனாங்க? எவ்வளவு விளைச்சுனாங்க? 47 ரூபா சொன்னாங்க. 47 ரூபா சொன்னாங்க. எவ்வளவு முடிச்சுட்டு வாங்கிட்டு போறீங்க? 38 ரூபா வாங்குவோம். 38 ரூபா வாங்கிட்டு போறீங்க. ஆமா. எந்த ஊர் போதுனே? எந்த ஊர் போகுது? மானூர் போகுது. மானூர் போகுது. கறவை எவ்வளவு இருக்கு மாட்டுல? 4 லிட்டர் வருது. 4 லிட்டர். ரெண்டு தான் இருக்கு கிலோ. ஒரு டயத்துக்கு 4 லிட்டர். 8 லிட்டர் பால் கன்ஃபார்மா இருக்கும். கன்ஃபார்மா. சரி சூப்பர் மாடு. ஓகே நன்றி. கம்மியான வளர்ப்புக்கு ஏத்தால நல்ல எருமை கண்ணு கொண்டு வந்திருக்காங்க. ஒரு வருஷம் கண்ணா இருக்குமாண்ணே? 8 மாசம். 8 மாசம் கண்ணா தான் இருக்குண்ணா. சரி ஓகே ஓகே. எவ்வளவு விலை சொல்லுதீங்கன்னா ஒரு கண்ணுட்டி? 15,500. 15,500. வளர்ப்பு நல்லா இருக்குமா? நல்ல கண்டு. நல்ல கண்ணுட்டி. 15,500 சொல்லி இதுவரை கேள்வி இருக்குண்ணே. 13 கேக்கு. எவ்வளவு ஃபைனல் விடுவீங்க? 14 கொடுத்துடலாம். 14 அது குறைஞ்சா விட முடியும் அப்படிதானே? நம்ம எந்த ஊர் வியாபாரிண்ணே? கலக்காடு சிதம்பராபுரம். சிதம்பராபுரம் வியாபாரி. நல்ல எருமை கண்ணுட்டி. நாட்டு எருமை. நாட்டு எருமை தானே இது? தொரட்டியா? தொரட்டி கிராஸ். அருமையான எருமைகள். அந்த ஒரு அருமையான எருமை. செம்ம எருமைங்க. பார்க்க எப்படி பார்த்தீங்கன்னா 2 பல்லு எருமையா தான் இருக்கும். எவ்வளவு பிரைஸ் சொல்லுதாங்கன்னு கரெக்டா தெரியல. ஆனா நல்ல எருமை. பயங்கரமான எருமை. ரொம்ப சாதுவான எருமை. முட்டவோ உதைக்கவோ எதுவுமே செய்யாதுங்க. அவ்வளவு சாதுவான எருமை. நம்ம மாப்பிள்ளைக்கு அழைக்கு இதை வாங்கிட்டு போலாம். சரிங்களா? வணக்கம்யா. எந்த ஊர்ல இருந்து வாரீங்கயா? நாங்க சிவகாசில இருந்து வரோம். சிவகாசில இருந்து வாரீங்க. ஒரு கண் மாடு வாங்கிருக்கீங்க அப்படிதானே? ஆமையா. மாடு எத்தனாயிரத்து மாடா இருக்குயா? மாடு 4,000 மாடு. 4,000 மாடு. கண்ணு என்ன கண்ணுங்கயா? கண்டு பொட்டை கண்டு. கண்டு பெட்டை கண்ணு. மடி செட்லாம் ஜம்முன்னு இருக்கானே. மாட்டுல எவ்வளவு கறவை சொல்லிருக்காங்கய்யா? பால் எவ்வளவு சொல்லுங்க? பால் 10 லிட்டர் அடிக்கிட்டு இருக்காங்க. 10 லிட்டர் சொல்லிருக்காங்க. உங்க கணிப்பு எவ்வளவு இருக்கும்? அது கறந்து பார்த்தா தான் தெரியும். கறந்து பார்த்தா எவ்வளவு விலை சொன்னாங்க? 38,000 ரூபா. 38,000. சொன்ன விலை எவ்வளவு? 40 சொன்னாங்க. 40 சொன்னாங்க. 38 வாங்கிட்டு போறீங்க. சரி ஓகே. என்ன தீவனம் குடிக்கீங்க மாட்டுக்கு? மாட்டுக்கு குச்சி தீவனம், பசுந்தீவனம். பசுந்தீவனம் வேற? தவிடு பின்னாக்கு. சரி. 1 லிட்டர் பால் நம்ம ஏரியால எவ்வளவுயா? எங்க ஏரியாவுல 35 ரூபா. 35 ரூபா. மாடு ஒரு லாபம் இருக்கா இல்லையா? இருக்கு எப்படியாவது தொழில் பண்ணணும். என்ன செய்ய? வீட்டுல எத்தனை மாடு வச்சிருக்கியோ? வீட்டுல ஒரு 10 மாடு கிடக்கு. 10 மாடு. சரி சரி. இது கண்காட்டு மாடு தான். நல்ல அருமையான பெட்டை கண்ணு வாங்கிருக்கீங்க அப்படிதானே? எத்தனை மாசம் கண்ணு குட்டியா இருக்குங்கய்யா? இது கண்ணு ஒரு 6-7 மாசம் இருக்கும். 6-7 மாசம் கட்டா இருக்கும். எவ்வளவு விலை சொன்னாங்கய்யா? 5,000 ரூபா. 5,000. சொன்ன விலை எவ்வளவு? சொன்னது 7 ரூபா. 7,000 சொல்லி 5,000 வாங்கிட்டு போறீங்க. 5,000. எதனால பொடி கண்டு வாங்கிட்டு போற காரணம் என்னங்கய்யா? வளர்க்கறது தான். வளர்த்து மாடாக்க போட்டு மாடு ஆக்கிறீங்களா? தாய்மாடு எவ்வளவு பால் கறந்துருக்கு? தாய்மாடு ஒரு 6-7 கறக்கும். 6-7 கறந்துருக்கும். சரி. கரெக்டா எத்தனை மாசம் இது பருவத்துக்கு வரும்யா? மாசத்துல பருவத்துக்கு வரும்? 1 வருஷம் ஆகும். 1 வருஷம் ஆகும் அப்படிதானே? சரி ஓகே நன்றி. கண்ணு அருமையான பொட்டை கண்ணுமா? பெட்டை கண்ணா? பொட்டை கண்ணு. எத்தனை மாசம் கண்ணா இருக்கும் ஐயா? 5 மாசம் கண்டி விட்டோம். 5 மாசம் கண்ணு ஊட்டியா இருக்கும். எவ்வளவு விலை சொல்லுதியோ? நான் 13 ரூபா சொன்னமா? 13,000 சொல்லுங்க. எது வரை கேள்வி இருக்கு? கேள்வி 9 வரைக்கும் கேள்வி. 9 வரைக்கும். எவ்வளவு ஃபைனல் விடுவீங்க? 12க்கு வந்தா விட்டுருவேன். அது கொஞ்சம் விட மாட்டீங்க. அருமையான கண்ணுனே. ஆமா. நீங்க எந்த வியாபாரி? கடம்பூர் வியாபாரி. சரி ஓகே நன்றி நன்றி. தாய்மாடு எவ்வளவு பால் கறந்த மாடு? நம்ம தாய்மாடு 12 லிட்டர் கறந்து. 12 லிட்டர் கறந்து. ஆமா. வணக்கம். நல்ல சுட்ட கொம்பு அப்படிதானே? நல்ல அருமை. மூளையதான். மூளைதான். சரி ரைட்டு. எத்தனை மாசம் கண்ணுட்டியா இருக்குது? 10 மாசம் கண்ணா இருக்கும். அனைத்து கால்நடை வியூவர்ஸ் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க கண்ணுக்குட்டி பார்த்தீங்கன்னா நல்ல அருமையான மோட்டி டைப்பான கண்ணுக்குட்டி. சரிங்களா? பியூர் பிளாக். சரிங்களா? வேறு எந்த இடத்துலையும் நீங்கள் வந்து கலர் பார்க்கவே முடியாது. ஃபஸ்ட் டைம் கண்ணுட்டி வாங்கி வளர்க்கணும்னு ஆசைப்படுறேங்க. இப்படி கண்ணுட்டி வாங்கி வளர்த்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோட ப்ரைஸ் எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 22,000 சொல்கிறாங்க. சரிங்களா? நம்ம மேலப்பாளையம் வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சந்தைன்னு பார்த்தீங்கன்னா மேலப்பாளையம் மாட்டு சந்தை. இந்த சந்தை வாரந்தோறும் திங்கக்கிழமை அதிகாலை 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி மினிமம் பார்த்தீங்கன்னா 9 to 10 மணிக்குள்ளே இந்த சந்தை முடியுது. இந்த சந்தைக்கு என்னென்ன விதமான மாடுகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைப்பால் மாடுகள், வத்துக்கறவை மாடுகள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்ணு மாடுகள். விலை ரொம்ப கம்மியாக லோ பட்ஜெட்டில் மாடு வாங்கணும். கிட்டத்தட்ட 15,000 ஸ்டார்ட் ஆகுது மாடு பார்த்திங்கன்னா ஒரு 35,000 வரைக்கும், 35,000 40,000 வரைக்கும் நல்ல மாடுகள் நம்மளால் வாங்க முடியும். அதே போல் பார்த்திங்கன்னா கன்றுகள். சரிங்களா? வளர்ப்பு கன்றுகள் வாங்கணும் ஆசைப்படுறேங்க. எருமை கண்ணாக இருக்கட்டும், ஹச்சப் கண்ணாக இருக்கட்டும், ஜெர்சி கண்ணாக இருக்கட்டும், என்ன விதமான கன்றுகள்னாலும் நம்ம மேலப்பாளையம் சந்தையில் வந்து நேரில் வந்து நம்ம வாங்கிக்கலாம். சரிங்களா? எருமை கன்றுகள் அதிகமாக வராது. எப்போவா தான் கொஞ்சம் எருமை கன்றுகள் வரும். இந்த சந்தைக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் அதிகாலையில் ஒரு 6:30 மணி to 7 மணிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அந்த சந்தையில் நிறைய மாடுகள் நம்மளால் பார்க்க முடியும். அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.